ஹாய் நண்பர்களே, வணக்கம் வணக்கம் நண்பர்களே. அதாவது ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டிருந்தார். என்ன வீடியோ போட்டிருந்தாருன்னா நண்பா, நான் காலைல தண்ணி விடலான்னு வந்தேன், செவத்துக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். என்ன வீடியோ போட்டிருந்தாருன்னா நண்பா, இந்த மாதிரி வீடு கட்டட வேலைக்கு போகிறாங்க, சென்ட்ரிங்கு கட்டட வேலைக்கு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த வீடியோவில், கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சாகணும், என்ன பண்ணுறது, நாம் என்ன பணக்காரனா, நாம் பணக்காரன் வயிற்றுலையா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. நண்பர்களே, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, எந்த ஒரு பணக்காரனும் பிறக்கும் போதே பணக்காரன் கிடையாது. ஏன் நண்பர்களே, ஏதோ ஒரு தலைமுறையில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து கூலி வேலை செய்து படிப்படியாக சம்பாரித்து முன்னேறி பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. அப்படி தான் ஒருத்தன் பணக்காரனாக முடியும். அதே மாதிரி உன் தலைமுறையில் நீ பணக்காரனாக கஷ்டப்பட்டு சம்பாரி, உன் தலைமுறையில் நீ பணக்காரனாக உன் புள்ள உட்காந்து சாப்பிட்டு உன் பேர புள்ள சம்பாரித்து சாப்பிட்டு அப்படியே பண்ணிட்டோம். அதாவது ஒரு தலைமுறையில் சம்பாரித்து சொத்து சேர்த்து பணக்காரனாக ஆவாங்க. ஏதோ ஒரு தலைமுறையில் அழிக்க ஒருத்தன் புள்ள பிறப்பான். நண்பர்களே, ஒரு தலைமுறையில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சொத்து சேர்த்து வச்சுருப்பான். ஒரு தலைமுறையில் இன்னொரு தலைமுறையில் மூணாவது தலைமுறையில் ஒருத்தன் அழிக்க புள்ள பிறப்பான். நண்பர்களே, கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது மட்டும்தான் நிலைக்கும். கஷ்டப்படாமல் வருமானம் வந்தாது நிலைக்காது. ஓகே, சரி நண்பர்களே, நான் தண்ணி உள்ளான்னு வந்தேன் நண்பர்களே. டாடா, பாய்.